ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது இப்போது சத்யானந்தன் என்ன பண்ணிகிட்ருக்காரு, எங்கே இருக்கார், அவருடைய நிலவரம் என்ன அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதேமாரி இது பிரச்சனை எப்போ தான் முடியும் அப்படின்னும் எதிர்பார்க்குறீங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபேக் நியூஸும் அதுவும் பரவிட்டுருக்கு. அது ஃபேக் நியூஸாக ரியல் நியூஸாலாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா சத்யானந்தன் சொல்லி தான் இப்படிலாம் பரவுது. ஸோ அவங்கள ஆளுக்குள்ளேயே பரவிட்டு இப்படிலாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதேமாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, மேயோட இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும், மே மாதத்தோட முடிஞ்சிடும் அப்படின்னு. நம்ம எதுவுமே ஆதாரத்தோடு சொல்ல முடியாது. சத்யானந்தன் எம்டி சார் சத்யானந்தன் சொன்னால் தான் இது எல்லாமே கண்டிப்பாக ஒத்துக்க முடியும். ஸோ அவரே சொன்னால் கூட ஒரு சில சமயத்தில் தள்ளி போகுது நிறைய பிரச்சனையால். ஸோ உங்களுக்கே தெரியும், நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதனால் நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இதை சொல்கிறதுக்காடா அந்த வீடியோவை போட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஆக மொத்தம் கம்பெனி மீண்டும் செயல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மீண்டும் செயல்படுத்துவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்து தான் பார்க்கணும் மக்களே.